Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல paramedical counseling round 2 பத்தின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நினைச்சிட்டு இருக்கிறது ஒன்று ரிசல்ட் வருமா இல்லை ரீகவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற இந்த டவுட் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% பார்த்தீங்கன்னா ரீகவுன்சிலிங் நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 50% பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டக்ட் பண்ண கவுன்சிலிங்கான ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நமக்கு ரீகவுன்சிலிங் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வர அக்டோபர் 1, 2 பார்த்தீங்கன்னா ஹாலிடேயாக வருது. இந்த ஹாலிடே டைமில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நமக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி லீவாக இருக்கும். அதனால நமக்கு செப்டம்பர் லாஸ்ட் வீக்கே கவுன்சிலிங்கான ஷெட்யூல் அப்படி அக்டோபர் மந்த் ஸ்டார்டிங்லேயே அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எய்மோட மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இருந்தாங்க அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன் படி செப்டம்பர் லாஸ்ட் வீக் 2 days ஆர் 3 daysக்கு முன்னாடியே நமக்கான கவுன்சிலிங்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐ மீன் ஒரு 29, 30 டைமில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரவுண்டு 2க்கானது ஒன்று எஸ்எஃப் காலேஜ் பிஃபார்முக்கு மட்டும் இல்லைனா ஆல் கோர்சஸுக்குமே சேர்த்து ரீகவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது வந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில் பண்ணது உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனும் இன்னும் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைட்லேருந்து வரல. நம்ம வரும்போது கிளியராக பார்ப்போம். இப்போதைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எது வந்தாலுமே நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டைம் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாச்சும் எஸ்எஃப் காலேஜில் ஒரு லோ கட் ஆஃப் ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எஃப் காலேஜ் தான் கிடைக்கும் இல்லைனா நான் எஸ்எஃப் காலேஜில் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு 50% இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் ஆல்ரெடி டிலே ஆகிருச்சு. காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 3 days to 4 days தான் கொடுப்பாங்க காலேஜ் ஜாயின்கான டைமிங். அதுக்குள்ளே உங்களால் அந்த 4 daysலலாம் டோட்டலாக காசு ஏற்படுத்த முடியாது. அதனாலே இப்போவே நீங்கள் அந்த டியூஷன் ஃபீஸ் ஆர் அதர் ஃபீஸ்க்கான கொஞ்சமாச்சும் காசு அப்படிங்கிறத சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அட்மிஷன் போடுறதுக்கான அந்த டைமில் நீங்கள் அலைய வேண்டிய தேவை கிடையாது, ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போவே அதுக்கான ஸ்டெப்ஸையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட், அந்த இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், போனஃபைடு, அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதார் கார்டில் நேம் கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். இதே மாதிரி இந்த டைமில் நமக்கு கிடைச்சதை ஒரு பிரயோஜனமாக பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லாருமே பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இதுக்கான டைம் கிடைக்காது. ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடீஸில் தான் போவீங்க. உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம் அப்படியே வந்துடும். 3 to 4 இன்டர்னல் ஒவ்வொரு கோர்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இன்டர்னல் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் நோட் எழுத வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கும். அதனால் உங்களால் அதுக்கு ஒரு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னா உங்களால் அந்த டைம் கிடைக்காது. நம்ம அவ்வளோவா லீவ் எடுக்கவும் முடியாது. அதனால் இந்த ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஒர்க்கு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே இப்போவே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அட்மிஷன் டைமுக்கு. அதையும் கவனிச்சுக்கோங்க. அடுத்ததாக சாய்ஸ் ஃபில்லிங் பிஃபார்முக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங்கான லிங்க் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணல. எந்த அப்டேட்டும் கொடுக்கல மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து. நம்ம கால் பண்ணி கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா கேஸ் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எல்லாருமே tnmedicalselection.org.in அப்படிங்கிற மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டை தான் ஃபர்தராக ஃபாலோ பண்ண வேண்டும். அதனால் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இம்மீடியட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்லேயும் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்தங்கள் வே டு கரியர் செக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே கவுன்சிலிங்கான லிங்க் அல்லனா நம்மளுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த அப்டேட்டும் இன்னும் கொடுக்கல. கூடிய சீக்கிரமே அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸோடு இருங்க. எல்லாருக்குமே இங்கே யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல் உங்களை கண்டினியூஸாக நீங்கள் காலேஜுக்கு போகிற வரையும் நான் கைட் பண்ணிகிட்டு இருப்பேன். கூடிய சீக்கிரமே நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகி எல்லாருக்குமே காலேஜில் சீட் கிடச்சி காலேஜில் போய் படிக்கிறதுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி.